யாத்திரை புத்தகம் 31 முதல் 40 முடிய. குத்து விளக்காக எரியணும், இறுதி பிரகாசிக்கிற விளக்காக மாறணும். யோவான் ஸ்நானகன் எப்படி வந்தான்? எதுக்காக வந்தான்? எரிந்து பிரகாசிக்கிட்டான். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாறணும். ஒவ்வொருவரும் பிரகாசிக்கணும். யாத்திரை புத்தகம் 25ஆம் அதிகாரம் 31 முதல் 40 முடிய. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக. குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், மற்றொரு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக. விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாயிருப்பதாக. அவையெல்லாம் தகடாய் அடித்த பசும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையாயிருக்க வேண்டும். அதில் 7 அகல்களை செய்வாயாக. அதற்கு நேரெதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவது. அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக. அதையும் அதற்குரிய பனிமூட்டுகள் யாவையும் 1 தாலந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. இந்த குத்து விளக்கு ஒரு விளக்கு தான் உண்டு. இதுக்கு 6 கிளைகள். 6 என்பது மனுஷிய சுவாபம். 6 நாள் கத்து மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த மனுஷிய சுவாபம், இந்த மனுஷிய சுவாபம் அவர் மகிமை வெளிப்படுத்தணும். ஆசீர் கூடாரத்தில் ஒரு விளக்கு தான் இருக்க. இந்த விளக்கு எரிஞ்சால் ஆசீர் கூட முழுவதும் வெளிச்சம் கிடைச்சா கிடைக்கலையா? ஒரு விளக்கு தான் இருக்க, அது பிரகாசிக்குது. வெளிச்சம் அறை முழுதும் அடிக்க. அந்த குத்து விளக்கு வெளிச்சத்தில் நாம் பைபிள் வாசிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம். அந்த விளக்கில் என்ன அணையும்னால, விளக்கு எரியும்னால படுத்துட்டோம்னால் தூங்குற சுவாபம் வரும். அப்போ கத்து நம்ம தூங்குறதுக்காக அழைச்சிருக்காரு, பிடிச்சிருக்கிறவர்கள் போர்க்கவசத்தை போட்டவர் அல்ல, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்தவர்களாக இருக்கலாம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துள்ள இருப்பதற்காக கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஒரு விளக்கு அந்த ஹால் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இதே போல கர்த்தரை வார்த்தை பெற்றவன் ஒரு பேசினா போறோம், ஒரு ஜெபம் பண்ணா போறோம், அந்த ஹால் முழுவதும் எல்லாரும் ஆவிக்குள்ள ஆவார். ஹல்லேலூயா! எல்லாரும் ஆவிக்குள்ள ஆகணும். இயேசு மகிமை அனுப்பினார். பெந்தோஸ்து நாளத்தில் ஆவியானவர் இறங்கினார். எங்கெல்லாம் வெளிச்சம் அடிச்சது, மகிமை அடிச்சது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் உள்ளது அடிச்சதா, வெளியே அடிச்சதா? வெளியே அடிக்கல. இப்ப சப்பாடி எப்படி குதிச்சான்? உள்ளே இருந்தானா? நல்லா அது கூட கேட்கணும், வாயாடியா இருக்கக்கூடாது. சப்பாடி உள்ள இருந்தா வெளியே இருந்தானா? அப்ப எங்க மகிமை அடிச்சா இருக்கிறியா? அவனை எழுப்பிட்டு கத்து மகிமே மகிமை இல்லையா? உள்ள இருக்கேன்னு சொல்லியா? பெந்த நாள் அன்னைக்கு அவனை மகிமை எழுப்பிச்சா எழுப்பியா? சப்பானி 40 வருஷமா சப்பாடி இருந்தான். கர்த்தர் மகிமை மேற்பட்டது. பட்ட உடனே
காலம் மடக்காதவன் காலம் மடக்கிட்டானா? குதிச்சு எழுதிட்டான். அப்ப எந்த வல்லமை உங்களுக்கு? அந்த வல்லமை கிடைச்சிருக்கா? கர்த்தர் ஆராதிக்கிறவனுக்கு வித்தியாசம் உண்டு, கர்த்தருக்கு ஆராதனை செய்யாதவனுக்கு வித்தியாசம் உண்டு. செய்கிறவன் செய்யாத போல இருந்தாலும் அவன் குணப்படாதவன் அர்த்தம், கீழ்ப்படாதவன் அர்த்தம். என் உங்களுடைய வார்த்தைக்கு நடுகிறவனா இருக்கணும், இன்னும் கீழ்ப்படுகிறவா இருக்கணும். கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கணும். எங்கும் உண்மை உள்ளதான் மோசே. ஆனால் கர்த்தருக்கு அக்கறைக்கு ஏறலை, கர்த்தர் சமூகத்தை பிரவேசிக்கலை. வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தான். ஆனால் அந்த மோசையோட கர்த்தர் சமூகம் போனது. ஆனால் தண்ணீர் கலந்து அக்கறைக்கு போகல. நல்லா கவனிக்கணும். அவளுக்கு எந்த பாடம் ஆனால் நமக்கு எந்த பாடம் இருக்கு? உங்களை கண்டினும் மதிக்க மாட்டான். வரணும் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். இந்த அர்த்தம் மதிப்பான். இல்லை வெளியே போய் உள்ள தள்ளிடுவான். அடியாத பிள்ளைகள், பெரும்பாடாத பிள்ளைகள் தேர்ச்சி அடையுமா? பவுல் சொல்லலான்னு சொல்லிடையா? சொல்லணும்னு சொல்லிடா? அப்போ பெரும்ப ஆடணும், அடிப்படணும். அதான் அடிப்பு வேலை செய்யும். ஒரு தாளந்து பொன்னினால் தான் செய்தான். அந்த அவசரம் மட்டும் வாசிக்க. அதையும் அதற்குரிய பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும்பொன்னினால் பண்ண வேண்டும். ஒரு தாளந்து பசும்பொன்னினால் பண்ண வேண்டும். அது எப்படி எரியும்? அதற்கு நேரெதிராக எரியும்படிக்கு அதை ஏற்றப்பட கடவது. அது நேரே கர்த்தருக்கு நேரே எரியணும். யோவான் சாணகன் எப்படி இருந்தான்? பெண்படுக்க வாயில்ல எரிந்து பிரகாசிக்க விளக்கா இருந்தான். ஒவ்வொரு எரியணும். காரணம், கர்த்தர் பிரகாசிக்க வேளையில், கர்த்தர் நாம் மகிமைப்படுற வேளையில் நான் எங்கள் பெருமை குறையும், நான் எங்கள் கௌரவம் பெறும். அவருடைய நாம தான் மகிமைப்படணும். அந்த நோக்கத்தில் இருக்கணும். தனக்கு தான் வேணும், தன்னுடைய பேர் கீர்த்தி ஆகணும். இன்னும் இருக்குமா? நாம் போடலாம், பறக்கும் பலம் போக முடியாது. இவன் ஜெம்முனா மகிமையை அடிக்காது. நான் சிறுகணும், நீ பெருகணும் இருக்குமானால் இந்த எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். யாரு? யோவான் சாணகன். அவன் கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாறினான், கர்த்தர் வாயாக மாறினான். ஆசாரியுடைய மகன் கர்த்தர் வாயாக மாறினான். அப்போ ஆசாரியை குறித்து கர்த்தர் வாயாக மாறினான் என்று ஏன் சொல்லுற? ஆசாரியன் யாரு? சகரியா. அவன் கர்த்தர் வாயாக மாறிட்டானா? ஆசாரியன் இருந்தான், கர்த்தர் வாயாக மாறல. எரிந்து பிரகாசிக்க விளக்கா மாறல. எரிந்து பிரகாசிக்க விளக்கா மாறணும். நான் 27ஆம் அதிகாரம் 22 முடிய யாத்திரை புஸ்தகம். குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையா இருக்க கடவது. தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளை. நம்ம பைபிள் படிக்க வந்ததானால் தலைமுறை தலைமுறைக்கு இது இயேசு வருக வரையிலும் அவன் பிரகாசிக்க விடாமல் மாறணும். ஒரு விசுவாசி எப்படி வரணும்? இயேசு வருக வரையிலும் பிரகாசிக்கிற விளக்காக மாறணும். எவ்வளோ சொன்னால் ஜபம் பண்ணாது, வேற உத்தம் வந்துட்டு பின்ன எப்படி வேலை கிடைக்கும்? கர்த்தர் நாமம் மகிமைப்படணும். மத்தியில் தண்டு இருக்கா? அப்போ ஒருவன் ஜெபம் பண்ணும் போது இயேசு பக்கத்தில் இருக்கிறார், கூட இருக்கிறார். என்ன அர்த்தம்? இந்த தண்டில் இது குழாயாக இருக்கும்.
இது ஜெபம் பண்ணுற விதத்தில் எளிய ஜெபனும் போல கர்த்தர் வாயை கொடுப்பா. இவனுக்கு இணைத்திருந்த வார்த்தை கொடுப்பா. இந்த வார்த்தை இங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்படும்படிக்கு கர்த்தர் கொடுப்பார். அந்த அளவுக்கு வரமா கர்த்தர் அம்மா கூட இருப்பார். அதான் தண்டு பத்தியில் தண்டில் இருந்தாங்க இந்த கிளைகள் வருது. 6ஆம் நாள் 6 கிளைகள். 6ஆம் நாள் கர்த்தர் மனுஷன் சிருஷ்டித்தான். அப்போ நாம் சிருஷ்டிக்கப்பட்ட அன்னைக்கு கர்த்தர் உங்கள் சார்பில் விழுந்தேன். கர்த்தர் சார்பில் விழும். ஆனால் கர்த்தர் இந்த மகிமை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்குள் நாம் வசிக்கணும், வாசம் பண்ணணும். கர்த்தரில் வாசம் பண்ணணும். ஒவ்வொரு விசுவாசி யாரில் வாசம் பண்ணணும்? யாருக்குள்ள இருக்கணும்? கர்த்தருக்குள் இருந்தால் தான் அவன் ஜெபம் பண்ண முடியும். கர்த்தர் வாயா மாற முடியும். ஒரு கர்த்தர் இல்லைன்னா பரலம் போக முடியாது. அவன் வந்துட்டு ஜெபம்னா போனோம்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேர் அப்படி பதில் போறியா? இதெல்லாம் தெரியாம இருக்கா? யாபத்தாம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 24, 25 வருஷம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே குத்துவிளக்கை ஆசரிப்பு கூடாரத்தில் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான். விளக்குகளை ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தென்பக்கம் வைக்க. இத ஒரு விளக்கு தான், அதுக்கு 6 கிளைகள் இருக்கு. நல்லா கவனிக்கணும். இங்கே வச்சு கேட்டுட்டேன், வேற மறந்து போச்சு சொன்ன விட மாட்டேன். வரைட்டா யாத்திரை புஸ்தகம் 25ஆவது அதிகாரம் 37ஆவது வசனம். அதன் கத்தரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும்பொன்னினால் செய்யப்படுவதாக. விளக்கு எரியும் போது என்ன வரும்? சாம்பல் வரும். நாங்கள் படிச்சுட்டு இருப்பேன். எங்கள் அம்மா பக்கத்தில் இப்படி ஜெபம் இருப்பா. எதுக்குமா இப்படி வச்சிருக்கேன், எனக்கு இடைஞ்சலாக இருக்கு, பிற வந்து ஜெபம் இப்படி வை சொல்லுவேன். இல்லைப்பா, ஒரு சாம்பல் உடம்பா இருக்க ஒரு வெளிச்சம் வரும், அதுக்காக கர்த்தர் நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஒரு ஜெபம் பண்ணால் கர்த்தர் வெளிச்சம் அடிக்கணுமா அடிக்கணுமா? எனக்கு சிறு பள்ளியில் படிச்சிருக்கும் போது இந்த அனுபவம் உண்டு. இந்த அனுபவம் உண்டு அவங்களுக்கு. சும்மா மனுஷனாக வரல, ஒரு அனுபவம் கிடையாது உங்களுக்கு. அதான் 25ஆம் அதிகாரம் 37 வசனம். திரும்ப வாசிங்க. அதன் கத்தரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும்பொன்னினால் செய்யப்படுவதாக. இவ்வளவு விளக்கு எரிய வேளையிலும் பிரகாசிக்கிற வேளையிலும் என்ன உண்டு? அங்கே கத்திரிப்பா உண்டு. எந்த விளக்காவது சரியா எரியலைன்னா கருந்தறி உண்டாயிட்டானால் வெட்ட வேண்டிய வெட்டலாம். வெட்ட வேண்டிய வெட்டினாத்தான் பிரகாசிக்குமா. ஏன் அணைஞ்சலிட்ட எரியுது? ஒரு நாள் ஜபம் ஏன் வைராக்கியம் வரல, வீரியமாக வரல, ஏன் பிரகாசமாக எழும்பல? எதுக்கு? வெட்ட வேண்டிய வெட்டலை. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் கத்தரிப்பான் உண்டாச்சிருக்கார். அங்கே ஆசாரியம் உண்டு, ஊழியக்காரர் உண்டு, பாஸ்டர் உண்டு. காணிக்க வாங்கியிருக்கிறோம் பாஸ்டர் இல்லை, கத்தரிப்பான் வச்சிருக்கணும். வெட்ட வேண்டிய வெட்டணும், அப்போதான் எரிந்து பிரகாசிப்பான். ஆசாரியம் பாஸ்டராக இருக்கும், காணிக்க வாங்கியிருக்கா? நேற்று இதில் சொன்னாங்களா? இந்த வார்த்தையே பேச மாட்டாங்க ஊழியக்காரங்க தான். கத்தும்பா நிற்கிற எலியா இந்த ஜபம் கேட்டு உள்ளங்கை அளவுக்கு எழும்பின மேகம் பெருமழை பெய்தா? அப்போ அவன் வார்த்தையில் பவர் இருந்தா? அப்போ நம் ஜபத்தில் பவர் வேணும்.
பிரகாசிக்கணும். சும்மா ஊதிட்டு மணி அடிச்சுட்டு வரக்கூடாது, ஜெபம்டான் என்று வரக்கூடாது. எலி அப்படி சொன்னான், ஜெபம் பண்ணான், நீ போய் பாருப்பா, ஒரு தடவை பார்த்தா என் இல்லையா அப்படி சொல்லக்கூடாது. நல்ல சொல்றது இன்னும் பார்க்கணும், நல்லா கவனிக்கணும். திரும்ப திரும்ப கவனிச்சாதான் ஐயா உள்ளங்கையோட மிளகா எழும்பியா இப்படி தெரியுது. மதம் தெரியல, நீ கவனமாக படிக்கல, கவனமாக பார்க்கல, கவனமாக சொல்லலை. கர்த்தருக்குண்டு வரோம், கர்த்தருக்குண்டு ஜீவிக்கிறோம், கர்த்தர் நாம் மயப்படணும், பிரகாசிக்கணும். நம் ஜெபம் பண்ண உடனே பிரகாசிக்கணும், மகிமை இறங்கணும். 37 ஆரோன் காலைதோறும் அதின் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்ற போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. கர்த்தர் சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இது காக்கணும். இந்த வசனம் நம்மகிட்ட நிறைவேறலாம், நித்திய காலமா இருக்கலாம். நித்திய ஜெபம் பண்ணும். நேரம் ஜெபம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நேரம் இல்லை, நாளைக்கு ஜெபம் பண்ணலாம் போதுக்கல்ல. நித்திய காலமா இருக்கணும். நான் கர்த்தர் வந்துட்டு போயிடுவார். இன்னைக்கு யார் ஆப்சண்ட்டு நம்மளால அவனுக்கு இப்போ ஜெபம்லாம் வராது, பலம் வராது, பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஒரே இடத்துல ஜெபம் பண்ணி பார்த்தா தெரியும், அந்த அனுபவம் கிடையாது. கோபங்கள் வரும், இதுக்கு அனுபவம் இல்லாத கோபம் இதுக்கு. எப்பெல்லாம் பிரகாசிக்கணும்? நித்திய காலமாக எரியணும். கர்த்தருடைய வருகை வரையில் எரியணும். கர்த்தர் வருகை வரையில் நாம் பிரகாசிக்கணும். ஐயா முன்னால் நல்லா உறக்கம் வராது, நல்லா இருப்பையா பின்ன அர்த்தம் இல்லை. தினம் பிரகாசிக்கணும், வருகை வரையிலும் இருக்கணும். சரி, கர்த்தர் வந்தால் ஆசைப்புலத்தில் இருக்கு. 3 விதமான பிரகாசம் உண்டு. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். கர்த்தர் சன்னதியில் என்னதான் இடம் உண்டு? பிரகாரமா இருக்கணும். பிரகாரத்தில் உள்ள அனுபவம் என்னன்னு இருக்கணும். ரெண்டாவது எழுது பரிசுத்த ஸ்தலம். இன்னும் சபைகள் வந்த பிறகு எப்படி இருக்கலாம்? அது பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலம் கர்த்தரோடு இருக்கிற வேளையில், பரலோகத்தில் கர்த்தரோடு இருக்கிற வேளையில் கர்த்தரை பிரகாசிப்பார். அவரு மகிமைக்குள் இருக்கணும், மகிமை கண்டு கொண்டு இருக்கணும். எப்படி இருக்கணும்? கர்த்தர் மகிமை காண்கிறதா இருக்கணும். மகிமை தேவன் அவன் பிரகாசமாவான். இந்த அனுபவம் உள்ளவா வரணும். சும்மா ஏனதான் பெந்த சொல்லிட்டு வருதுக்கல்ல, வந்த அனுபவம் பெற்றவர்களோ இருக்கணும். சபைக்குள்ள இருந்தா இந்த அனுபவம் இருக்கணும். சும்மா வர்றதுக்கு சபை இல்லை, மணவாளனுக்குள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் சபைக்கு கர்த்தரை கண்டுபிடிக்கணும், அப்புறம் சபையை கண்டுபிடிக்கணும், அப்புறம் சபைக்குள்ள வந்து ஒரு வருகிறவனை கண்டுபிடிக்கணும். பிரகாரத்தில் இருந்தால் என்ன ஐயா அர்த்தம்? பிரகாரத்தில் என்ன வெளிச்சம்? சூரிய வெளிச்சம். கர்த்தர் வெளிச்சம் இல்லை. சூரியன் நல்ல மேலையும் உதிக்க, கெட்ட மேலையும் உதிக்க. அப்ப நான் நல்லவனை போல இருக்கணுமா, கெட்டவனை போல இருக்கணுமா? எல்லாரும் மேலேயும் சூரியன் உதிக்கல. இப்ப எல்லாருடைய அனுபவம் நம்ம காணணுமா இருக்கணுமா? பிரகாரத்தில் இருந்த அனுபவம் சில வேலையில் நல்ல பிள்ளையா இருப்பான், சில வேலையில் போயா எனக்கு வேலை இருக்கு சொல்லிருப்பான். அவன் நல்ல பிள்ளை இல்லை. கர்த்தர் மகிமை அவனுக்குள் வரல. இது பிரகாரத்தின் அனுபவம்.
நேற்று எடுத்து தேங்காய் பறிச்சா இன்னைக்கு கர்த்தர் சன்னியில் எப்படி இருக்கா? நேற்று கர்த்தர் நாம மயப்படுதா? இன்னைக்கு படுமா? இந்த அனுபவம் யாருக்கு? பிரகாரத்தில் நிற்கிற அனுபவமா? எல்லாரும் போல் நிற்கணுமா? பிரகாசிக்கிற விளக்காக மாறலாமா? தெரியாது. கர்த்தர் சபையில் வந்தால் வெளியே நிற்கக்கூடாது, உள்ளே போகணும். அவளை விட்டு வெளியே வா நான் போட்டிருக்கா. அவிசுவாசி விட்டு விசுவாசிகளுக்கு ஐக்கியம் கிடையாது. கர்த்தருடைய சபையில் கர்த்தர் முன்பாக நிற்கணும். கர்த்தருக்குள் இருக்கிறவங்களாம் மாறலாம். ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்பட்டவர் யாராக மாறலாம்? கர்த்தருக்குள் இருக்கிறவன் மாறணும். கர்த்தருள் இருக்கிறவனால் மகிமைக்குள் இருக்கிறவன், வெளிச்சத்தில் நடக்கிறவன் நிச்சயமாக வசனம் தெரியும். வசனம் தெரியாத பிள்ளைகள் இல்லை. கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவன், அது அங்கங்க குத்து விளக்கு வெளிச்சம். இந்த குத்து விளக்குக்கு அந்த அறம் முழுவதுக்கும் வெளிச்சம் அடிக்கும். சபை முழுவதும் வெளிச்சம் அடிக்கும். ஒரு விளக்கு புத்த போறோம், வெளிச்சம் அடிக்குமா அடிக்காதா? அப்போ ஒரு ஆளுந்த போடும், வெளிச்சம் அடிக்கும். அதான் ஒரு விளக்கை உண்டாக்குறார். மகாபரிசுத்தத்தில் தேவன் மகிமை தான் தங்கிடும், வேற யாரும் உள்ள போக முடியாது. தெய்வீக பிரசன்னம் அங்க இருக்கு. தெய்வ பிரசனத்துக்கு உள்ள போகணும். வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் தான் அங்கே போவான். போயிட்டு பையன் அடங்கிட்டு வருவான். இதே போல இந்த மகிமைக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். இதை இறந்து போனதுக்கு அப்புறம் மகிமை முகத்தை பார்த்தா தெரியும். இறந்து போனவர்களுக்கு கலர் வைக்கிறதுக்கு பேர் செமிட்டரி என்று பேர். கலர் தோட்டம் இல்லை, செமிட்டரி இருக்கிறார். இவரை எழுப்புக்காக கர்த்தர் வருகிறார். நித்திர பூமியின் தூளில் நித்திர செய்வர்களை எழுப்புக்காக கர்த்தர் வருகிறார். பிரகாரத்தில் இந்த அனுபவம் தான் எனக்கு. நான் சபைக்குள்ள வரலப்பா, உன்னை என்ன அனுபவம் கர்த்தர் கூப்பிட்டாலும் எந்திக்காது. அப்போ என்ன வெளிச்சம் படணும்? கர்த்தருடைய வெளிச்சம் மேல் படலாம். நீ வசதி கேட்டுட்டு இல்லை இருந்தால் கர்த்தர் வார்த்தை கேட்காதவர்களும் வேதனைகள் பெருகும். முடிவு கண்ணீர் தான், அஞ்சலி தான். அதோடு யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நம்ம ஒவ்வொரு விசுவாசத்தில் வந்த ஒவ்வொருவரும் விசுவாசம் வந்தவர்கள் ஒவ்வொரு உலகத்தை ஜெயித்துள்ளார் மாறலாம். உலகத்தில் ஒருத்தர் உண்டு, இந்த இடம் ஜெயம் வரணும். உலகத்தில் ஜெயம் பெற்றவர்களுக்குத்தான் ஜீவ கிரீடம். அப்போ கர்த்தரும்பா போனால் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும், ஜீவ கிரீடத்தை அணிந்துள்ளாக இருக்கணும். கர்த்தர் கையிலிருந்து அவர் கையினால் ஜீவ கிரீடத்தை தலையில் வைப்பார். மணவாட்டின் கையில் தலையில் கழுத்தில் முடிச்சு போடுறோம். இதுக்கு நான் நிற்கும் சாவண்டா நாளைக்கு சாவுண்டு அதை முடிச்சு போடுறோம். கர்த்தர் சபையில் வந்தவனுக்கு என்ன உண்டு? ஜீவ கிரீடம் பெற்றவர்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை நாம் ஜெயித்தமானால் உலக பழக்க வழக்கங்கள் உலகத்தாளர் போல ஜீவிக்க அனுபவத்தை நாம் ஜெயித்தோமானால் ஜீவ கிரீடம் பெற்றவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கல ஆனால் ஜீவ கிரீடம் கிடைக்காது. விளங்குதா? அங்கே போனீங்களா அங்கே போனீங்களா இன்னும் சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் வசனத்தில் நாம் விளங்க வைக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் யாரா வச்சிருக்காரு? உலகத்து வெளிச்சம் வச்சிருக்கார்.
சபைக்கு வெளிச்சம் இல்லை, உலகத்து வெளிச்சம். உங்கள் வீட்டுக்கு வெளிச்சம் வச்சிருக்காரா? வீட்டுக்குள் உள்ளவர்களுக்கு நாம் மாதிரியாக இருக்கலாம். வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளையாக இருந்தால் வீடு பிரகாசிக்கும், வீட்டில் உள்ளவர்கள் பிரகாசிப்பார்கள். நான் வீடு வேலைக்கு போயிட்டேன், பிரகாசம் வராது. நம் மூலம் கர்த்தர் நாம் எல்லாரும் முகத்தில் பிரகாசிக்கணும், எல்லாரும் மகிமைக்குள் வரணும், எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளையில் மாறணும், வெளிச்சம் அவன் மேல் உதிக்கணும். யோவான் ஸ்நானகனை கர்த்தர் வைத்தினாரா? இதே போல நாம் கர்த்தரால் உயர்த்தப்பட வேண்டுமானால் மலை மேல் வைப்பார், பள்ளத்தாக்கில் வைக்க மாட்டார். பிரகாசிக்க விளக்காக மாறணும். சபைக்கு வர காரணம் என்ன? வெளிச்சத்தின் பிள்ளையெல்லாம் மறுக்கிறதுக்காக, வெளிச்சத்தில் நடமாடுவதற்காக. அவன் கால் இடறக்கூடாது, ஜீவி கரெக்டாக இருக்கிறதுக்காக வருகிறான். ஜீவி நல்லா இருக்கணும், அடி பெசக மாட்டான், வெளிச்சத்தில் நடப்பான். இதுக்காக சபைக்கு கொண்டு வருது. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் ஒருவன் என்னிலும் நான் அவனில் இருக்கணும், இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பான். கர்த்தர் நமக்குள் வந்தால்தான், அந்த நிச்சயம் நமக்குள் இருந்தால்தான் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவனுக்கு நீ கனி கொடுப்பார். கர்த்தருக்கென்று காரியங்களை செய்வான். போய் ஜெபம் ஆசைக்கப்படும், இதுக்கு ஒன்றும் வராது. எதுக்கு நம்ம அனுப்புகிறாரு? போகிற இடத்துல வெளிச்சம் அடிக்கணும், விளக்காக எரியணும். நீ போகிற இடத்துல எல்லாம் என்ன இருக்கணும்? அப்போ ஒவ்வொன்றும் போகிற இடங்கள்லாம் வெளிச்சம் அடிக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது மற்றவனுக்கு தெரியணும். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்க விளக்காக இருந்தான். இதே போல் நாம் பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் வெளிச்சம் அடிப்போம். கர்த்தர் நமக்குள் இருக்கிறார் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளையிலிருந்து அவருக்கு சாட்சியாக இருப்போம். கர்த்தர் நமக்குள் இருந்தால் அவர் ஆவியானவர் நம்மை ஏற்பது செய்யும். அவர் ஆவியானவர் பேச பிரகாரம் பேச வைப்பார், ஜெபம் விதமாக ஜெபம் அனுப்பார். நம்முடைய ஜெபம் நம்முடைய வராத ஆவியானவருடைய ஏதோ பிரகாரம் ஜெபம் பண்ணணும். அப்போ நீங்கள் இன்னிலும் இதுதான் வசனம். நீங்கள் என்னமோ சொல்கிற, நாம் அவரில் இருக்கணும், அவர் நம்மையில் இருக்கணும். இருந்தால் ஜெபம் ஒழுங்காக வரும், கர்த்தர் மகிமை அடிக்கும், பிரசன்னம் இருக்கும். இந்த அளவிற்கு நாம் வளர்ச்சி அடையணும். இப்போ சபைக்குள் வந்தால் ஜெபம்ன விதம் தெரியும். இயேசு ஜெபம் முடித்தார், மகிமை இறங்கிட்டு 4 அர்த்தங்கள் உண்டு. கர்த்தராகி இயேசு எனக்குள் இருக்கிறார் என்பது அர்த்தம். அந்த கர்த்தர் ஆழத்தில் அந்த கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் அப்படின்னால் என் ஜெபம் என்ன இஷ்டப்பிரகாரம் வராமல் ஆவில் வருது. கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுக்கிறார், அந்த வார்த்தையை நான் பேசுகிறேன் அளவில் வரணும். அப்போ கர்த்தர் அவனுக்குள்ள இருப்பாரா இல்லையா? அவனுக்கு கர்த்தரோட வார்த்தை வரும். எலியாவுக்கு கர்த்தர் வார்த்தை வந்துட்டா, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று எலியா சொன்னான். அதே பிரகாரம் மழை வந்துட்டு தீர்க்கதரிசியெல்லாம் கர்த்தர் உரைக்கிறார் என்ன சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. கர்த்தரோட வார்த்தை வராகணும். இவனுக்குள்ள கர்த்தர் இருந்தால் என் பாய் இல்லை என்ன வரும்? கர்த்தரோட வார்த்தை வரும். அப்போ கர்த்தர் நமக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக கர்த்தரோட வார்த்தை வரும். கர்த்தர் வார்த்தை வரல சொன்னால் கர்த்தருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஜெபம் போது தெரியும். ஜெபம் போது கர்த்தரோட வல்லமை எழும்பணும். என்ன எழும்பணும்?
அப்போ எதெல்லாம் கொடுக்காரு? வார்த்தையில் வல்ல மட்டும்தான் கொடுக்காரு. கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? இருந்தால் தான் கர்த்தர் வல்லமை வரும், இல்லை வார்த்தை வராது. கர்த்தருக்குள் இருக்கிறவராக இருக்கணும், இருந்தால் தான். இது உதாரணம். என்ன ஒலிவு என்ன எப்போ கிடைக்கும்? எதுலேருந்து கிடைக்கிது? ஒலிவு என்ன எதுலேருந்து கிடைக்கும்? ஒலிவு மரம் ஒன்று வச்சோம்னா மரம் நேரம் எண்ணெய் தான் கொடுக்கும். ஒலி மரத்தை ஒன்று வச்சுன்னா எண்ணெய் தான் கொடுக்கும். ஒலி மரம் என்ன கொடுக்கும்? பச்சையாக வரும், காய வரும். அந்த கொட்டையை இடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ இடிக்கப்படுதோ அவளுக்கு அவ்வளோ எண்ணெய் இறங்கும், அவளுக்கு அவ்வளோ தெளிக்கப்படணும். தெளிக்கப்பட்ட எண்ணெயாக மாறணும், தெளிவுள்ள எண்ணெயாக மாறணும். அப்போ எவ்வளோ தூரம் நம்ம அடிபட்டோமோ அவ்வளோ தூரத்துக்கு கர்த்தருடைய மகிமை இறங்கும். அடிபடாத மாடு பணியாது, அது தெரியும். மாட்டை அடிக்கணும், மனுஷன் அடிக்கக்கூடாது, மனுஷன் தடை விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ இடிக்கப்படுறையோ அவ்வளோ இடி தாங்காமல் எண்ணெய் வரும். இது எண்ணெய் வந்த பிறகு மண்டியை வரும். இது தெளிய வைக்கணும். தெளிவுள்ள எண்ணெயை எவ்வளோ தெளிவாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரகாசிப்போம். நல்ல நிச்சயம் உண்டாகணும், தெளிவுண்டாகணும். வசனத்தை படித்து நமக்கு என்ன வேணும்? தெளிவு உண்டு, நிச்சயம் வேணும். இதில் எனக்கு 75 சொல்லி கொடுத்தாரு. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். புத்தி இல்லாதவர்கள் கொண்டு போகல, எண்ணெயை கொண்டு போகல. அவன் புத்தி இல்லாத அந்த ஆவியை பெறுவானா? நம்மகிட்ட எண்ணெய் விளக்க எரிவா, இது போதும். எவ்வளோ எரியும்? கொஞ்சம் அப்புறம் அணைஞ்சு போகும். அப்போ ஆவியில் ஒரு ஜீவியம் செய்ய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் வேணும். அப்போ எரிந்து பிரகாச விளக்காக இருந்தான் யோவான் சானகன். தாப்பன் எரிந்து பிரகாச விளக்காக மாறல. சகரியா கர்த்தர் வார்த்தையை நம்பலை, உண்மையாக போயிட்டான். பிறகு கர்த்தர் வார்த்தை நிறைவேற்று, நீ விசுவாசத்தாலும் விசுவாசிக்காட்டும் கர்த்தர் சொன்னவர் உண்மை உள்ளவர். அவர் பிரகாசித்தார். அவர் வார்த்தை நிறைவேற்று. நிறைவேற உடனே இவன் கெட்டு அவுத்துட்டார், மூடிட்டாரா, கெட்டிட்டாரா? கெட்ட அவுத்தாரா, மூடினாரா? அவுத்தார். அவுத்த வாயா கெட்டு அவுந்து வச்சா பேசினானா? அப்போ கெட்டு அவுக்க விடாமல் இப்படி இப்போ வைக்கிறது யாரு? அந்த கெட்ட அவுத்தார். வாய் பேசிட்டு எழுதான். இவன் யோவான், என் பேர் யோவான், வாய் குண்டுன்னு சொன்னான். அந்த யோவான் எழுந்த பிரகாசை விளக்காக மாறினான். யார் யாரில் கெட்டு அவுக்கப்பட்டிருக்கோ அவர்கள் எப்படி மாறுவார்கள்? நான் எங்கள் பெருமை பெயரும் அவனுக்குள் கர்த்தர் இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் பேசுவார், அவன் பிரகாசமாக இருப்பான். கர்த்தர் வெளிச்சம் நமக்குள் இருந்தால் நான் மகிமையாக இருப்போமா? இடம் மூத்த தான் தூக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அந்த காலத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒளி? ஆச்சரியமான ஒளி என்றால்
நம்ம மூளை அறிவிக்க எட்டால் அப்பாற்பட்டது. மூளை அறிவிக்க அப்பாற்பட்டது. ஆச்சரியமான மொழி, மகிமையின் மொழி. இந்த மொழி நமக்குள் வரணும். நம்ம அறியாமல் சில காரியங்களை பேசுவோம். இப்போ கோட்டயத்தில் அப்போ இந்த வயசில் இந்த அனுபவம் கொஞ்சம் காலம்தான் அனுபவம். கோட்டயத்தை பஜாரில் விட்டுட்டு தம்பி பிரசங்கம் பண்ணுன்ட்டார். எனக்கு மலையாளம் தான் தெரியாது, தமிழ் தான் தெரியும். தம்பி பேசுங்கன்றார். மலையாளம் அறிஞ்சுடா, என்னடான்னு சொல்லி நீ பேசுன்ட்டார். நான் பேசினார். தமிழ் பேசும்போது மலையாள வார்த்தைகள் வந்துட்டு, வாய் திறந்தால் தான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தா. எல்லா முதலாளிகளும் எப்படிப்பட்ட முதலாளிகள்? மாப்பிள்ளை ஜாதி முதலாளி. பற்றை விட்டு எழுந்து கீழே வந்துட்டான். எல்லோரும் இப்படி நிற்கான். ஏன்? இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கேன், கர்த்தர் இருக்கிறார் என்று தெரிஞ்சுட்டேன். நான் தமிழ்காரன், இவன் மலையாளம் பேசுகிறேன். இந்த வார்த்தை பவர் இருக்க, நீ எல்லாரும் மாப்பிள்ளை ஜாதியெல்லாம் வந்துருக்கு பஜாரில், பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள். அவன் இந்த வார்த்தையை யார் கொடுத்தா? கர்த்தர். முன்பாயை விரிவாய் தர, அதை நான் நிற்பேன். அப்போ கர்த்தர் விரிவாய் தரகனால் விட்டு கொடுக்கணும். முழுமாய் நம்ம விட்டு கொடுத்தால் கர்த்தர் மக்கள் இருந்து பேசுவார். நான் படிச்சுட்டு பேசுறது எல்லாம் கர்த்தர் நமக்குள் வரணும். எப்படி திறக்கணும்? விரிவாய் திறக்கணும். கர்த்தர் நமக்குள் வந்தால் முன் வாயை விரிவாய் தர, அது நான் நிற்பேன். ஆவியானவர் நமக்குள் வரணும். கர்த்தர் ஆவியானவர் நம்மளோடு பேசினால் எல்லாம் கேட்குறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், விளங்கும். அவருடைய இருதயமும் கொழுந்து விட்டெறியும். அவர் பிள்ளை சுனியமும் மாறும், எந்த வியாதியும் மாறும். ஒரு வாரம் தூங்கவே இல்லை, படிக்கலையா சொன்னாலும் ஐயா நல்லா தூக்கிட்டேன், நல்லா விடுதாயிட்டு இந்த ஆட்கம்ட்ட சொல்லுவாங்க. இந்த அனுபவத்தில் வரணும். அப்போ கர்த்தர் நமக்குள் இருக்கிறார், நம்ம மனசை முழுதும் விட்டு கொடுத்துருக்குறோம் என்ற அர்த்தம். இந்த மாதிரி அவங்க சாட்சி சொன்னான்னா கர்த்தர் நமக்குள் இருக்கிறார், அவர் பேசுகிறார், அவர் விடுதலை கொடுக்கிறார் என்ற அர்த்தம். இந்த அளவுக்கு வர்றதுக்காக போகிற இடத்துலெல்லாம் வெளிச்சம் அடிக்கணும், போகிற இடத்துலெல்லாம் வெளிச்சம் வீசணும், ஜீவ வாசனை வீசணும். கர்த்தர் மக்கள் இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்போ நமக்குள்ள யார் இருக்கா? பேரை வரணுமா, பேத்தி வரணுமா? பேத்தி தான் பேசணுமா, பேரை பேசணுமா? இந்த பாசங்கள்லாம் விட்டுறணும். கர்த்தருக்குள்ள வளரணும். இது உலகத்தில் இருக்கும்போது தான் இந்த பாசம் கர்த்தருக்குள்ள இருக்கணும். சரி, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்த ஜனமாக மாற்றினார், பரிசுத்த ஜாதியாக மாற்றினார். அவனுக்கு கர்த்தர் இருக்கிறார், இந்த அனுபவத்தில் கொண்டு வருகிறார். நீங்கள் உங்களுடைய அல்ல, கர்த்தர் நம்ம கரைத்து வாங்கியிருக்கார். கர்த்தரால் வாங்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? ஆச்சரியமான ஒளி எடுத்து வரவழைக்கப்பட்டவர். இந்த ஒளி பவர் என்ன செய்யும்? இந்த ஒளி பவர் நமக்கிலிருந்து வெளிப்படணும். இதுக்கு அழைச்சிருக்கிறார். இந்த ஒளி பவர் இயேசு பிறந்திருக்கிறார் என்று ஒரு தூதன் ஒளியிலிருந்து சொன்னான். அந்த தூதன் முன்னால் போனோம். அவன் போய் ஒரு வீட்டில் போய் நின்னான். அதுக்குள்ளே போய் கேட்டான், இயேசு பிறந்த காமிச்சானா? இயேசு பிறந்திருக்காரா? என்ன
ஒரு பிள்ளையை துணியில் சுற்றி வச்சுருக்காங்க. மாடுகளுக்கு இடம் உண்டு, கண்ணுட்டிக்கு இடம் உண்டு, அது வைக்கப்படுறதுக்கு இடம் உண்டு. யாருக்கு இடம் இல்லை? இயேசுக்கு சத்தியத்துக்கு இடம் கிடையாது. மாடு மேய்க்காந்த இடம் உண்டு, அது தீனி பொடுக்கும் இடம் உண்டு. யாருக்கு இடம் இல்லை? சத்தியத்துக்கு இடம் கிடையாது. அந்த இடத்து அப்படிப்பட்ட இடத்துலாங்க இயேசு பிறந்தார். இவர் உலகத்துக்கு வெளிச்சமானார். இவர் நம்ம உள்ளத்திலிருந்து பிரகாசிக்கணும். இவரை நாம் அறிவிக்கணும். யாரை அறிவிக்கணும்? அவரே வேண்டாம், இங்கே இடமில்லை. புருஷனை அறியாத கன்னி மரியா, இவளோட வயிற்றில் அங்கே இயேசு பிறந்தார். புருஷனை ஒரு காலம் அறியலையா, எப்படி நான் பெறுவேன் சொல்கிறார். பரிசுத்த ஆவியான உண்மையில் வருவார், நிழல் வருவார். முன்பு ஒரு வல்லமை பெறப்படும். அந்த வல்லமை ஒரு குழந்தையாக மாறும். ஸ்ரீ வித்தினால் பிறப்பது அல்ல, புருஷன் வித்தினால் பிறப்பது அல்ல, பரிசுத்த ஆவியானால் வல்லமையில் பிறக்குது. அவர் உள்ள வரணும். வந்தால் அவரோட வார்த்தைகள் ஆச்சரியமாக இருக்குமா? மனுஷனுடைய உங்களுடைய அறிவிக்கு அப்பாற்பட்டார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம். உதாரணமாய் கொடுத்தார்கள். எப்போ? கொடிய தரித்திரம், அந்த தரித்திரத்திலிருந்தும் கொடுத்தார்கள். உதாரணமாக கொடுத்தார்கள். எல்லாரும் அறிய முடியாது இல்லை, சந்தோஷமாக கொடுத்தார்கள். முடிவுரைத்தோடு கொடுத்தார்கள். அது கர்த்தரால் மகிமைப்பட்டது. எங்கே யாரா? மெக்கதோனியா அங்குள்ள விசுவாசிகள் இப்படி செய்தாங்க. அப்போ நீங்களும் அப்படி செய்தால் நீங்களும் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துவீர்கள் என்று சொல்கிறார் பவுல். ஐயா சோமானுக்கு அப்புறம் கொடுக்குறேன் இல்லை. யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு எப்படி இருந்தான்? வியாதிஸ்தான் இருந்தாலும் இந்த வியாதி இருக்க வேளையில் நண்பர்களுக்காக அவளெல்லாம் இவனை ஏசுறவங்க இவளுக்கு ஜெபம் பண்ணான். பார்க்க வந்தவர்கள் இவனுடைய வியாதியை பார்த்துட்டு இது பெரிய பாவம், இப்படி வருமா என்று சொல்லி வைத்தவர்கள் முன்பாக இவளுக்காக ஜெபம் பண்ணான். எல்லாருக்கும் சுகமாயிட்டு. அப்போ அவர் என்னை சோதித்த பின்பு ஏதோ வழங்கிட்டான், அந்த வியாதியில் போயிட்டான். அவளே ஆசிரித்தால் இவனுடைய வியாதி நீங்கிட்ட. அப்போ சோதிக்கப்பட்டால் இதில் நேர்மையுடன் கண்டால்தான் கர்த்தர் நம்ம பொண்ணாக மாற்றுவார். யோவுடைய சோதனை ஆபிரகாமுக்குள்ள சோதனை வேற, ஆபிரகாமுக்குள்ள சோதனை வேற. இவளை பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அந்த அனுபவம் வேற. இந்த அனுபவம் வியாதிப்பட்டிருக்க வேளையில் இவன் ஜெபம் பண்ணுறான். யாருக்காக? என் பிள்ளை பிள்ளை தான் செத்து பூஜையா, இலை பிள்ளையா பிழைக்கலையா, இன்னும் ஜெபம்னா அப்படின்னு சொன்னா 10 பிள்ளையும் செத்து போச்சு. இவளுக்காக ஜெபம் பண்ணுறான். அந்த வேளையில் வந்திருக்கிற 3 வியாதி 3 நண்பர்கள் வந்தாங்க. அந்த நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணான். 3 பேர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? அப்போ யோவுண்டு ஜெபம் புண்ணா வழங்கிட்டானா? எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உண்மையாக ஜெபம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கர்த்தர் புண்ணியாக மாற்றுவா.
அந்த அனுபவம் நமக்கு வேணும். இயேசு சேச்சு வாங்கணும். நீங்கள் இருக்கும்போது எல்லாரும் போகத்தான் செய்வாங்க, இன்னும் சொல்லுவாங்க. இந்த வேளையில் நம்ம பொண்ணா வழங்கணும். கண்டிப்பாக கர்த்தர் யோபுவில் மாற்றுவார். அது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பொண்ணா விளங்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் மரத்தில் நிலைத்திருக்கணும், தண்டில் நிலைத்திருக்கணும். தண்டில் நிலைத்திருந்தால் தான் இது கனி கொடுக்க முடியும். இந்த சண்டில் அது குழாயாக இருக்கும். இந்த கனி கொடுக்க வேண்டிய கிளைக்கு கனி கொடுக்க வேண்டிய சத்து இந்த கிளை வழியாக கிளைக்கு போகுமா போகுதா? இதே போல் கனி கொடுக்க வேண்டியவர்களுக்கு வேண்டிய ஆகாரமும் அந்த தண்டில் உண்டு. பூ பூக்க வேண்டிய ஆகாரமும் அதில் உண்டு. எல்லா யாராவது எப்படி வரணுமோ அந்த ஆகாரம் எல்லாம் இந்த தண்டில் இயேசு கொடுத்த மூலம் உண்டாகும். எது நம்ம கேட்காமோ எதுக்காக அழைச்சிருக்கிறோமோ அந்த காரியம் எல்லாம் அந்த தண்டில் உண்டு. நாம் கேட்டால் கண்டாத விசுவாசத்தோடு கேட்கிறேன். கர்த்தாவே இப்படி நான் உண்மை பிரகாசிக்க வைக்கணுமே என்று கேட்டால் கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா? தருவார். அந்த கிருபையில் நாம் பேசணும். கர்த்தருக்காக நாம் மகிமைக்க எல்லாருக்கும் சோத்தரிப்போம். கர்த்தாவே நீரே தேவன், நான் உம்முடைய கர்த்தாவே, நீரே என்னிலிருந்து பேச வேண்டுமே, நீரே மயப்பட வேண்டுமே என்பதுக்கு எல்லாரும் சோத்தரிப்போம். வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் வரும். தேவ வசனம் நமக்குள்ள தந்திருக்குமானால் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கணும். இந்த வசனம் வரும். இது கேட்டு விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? எரிச்சப்படுவாங்களா? பரிசுத்த ஆவினால் உண்டான விசுவாசிகள் இருந்தால் அவன் விசுவாசம் பலப்படும். ஆவியினால் உண்டான விசுவாசியாக இருக்கணும். ஆவினால் மறுபடியும் பிறந்தவன் இருந்தால் அவன் விசுவாசம் பலப்படுவான். தப்பு எடுத்துட்டுனா மோகம் குறைட்டு போனிட்டு போகாது. சேவாண்ட முகம் பிரகாசத்தா இதே போல் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். நம்ம கர்த்தர் நமக்குள் இருக்கிறார் என்றால் இந்த அனுபவம் நமக்குள் வரணும். இல்லை அதுக்கு சோதரிப்போம். கர்த்தாவே நீர் எனக்குள் இருக்கிறீர். கர்த்தாவே உங்களுடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். உங்களுடைய ஆவியிலிருந்து எனக்கு வசனத்தை கொடுக்கிறீர். நீரே பேச வேண்டுமே, இனி நான் அல்ல பேசுகிற உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த ஐக்கியத்தில் நான் பேசுகிறேன். கர்த்தாவே ஆவியானவரே நீரே பேச வேண்டுமே இந்த அனுமதி ஜெபம் பண்ணமானால் கர்த்தரை பயன்படுத்த வல்ல வைக்கிறார். எல்லாரும் அதுக்காக சோதரிப்போம். ஆமென்.